friends, welcome to Rama's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். பால்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. சின்ன பசங்க கூட சில பேருக்கு பிடிக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கு பால் வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க கூட இது வந்து கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்கும். ஃப்ரைட் மில்க் தான் நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர், சுகர், மில்க் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ராவா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் வந்து சுகர், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மில்க் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி தட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கப் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கேஸில் வச்சு நம்ம நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இதை இப்போது கடாயில் நம்ம கலந்து வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அடி பிடிக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இதில் நம்ம ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது நல்லா திக்காக எடுத்து இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். இப்போ இது ரெடி. சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுது. இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் இல்லைன்னா பட்டர் வந்து தடவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் தடவிக்கோங்க. இன்றைக்கி நான் பட்டர் தான் தடவிருக்கேன். அது ஃபுல்லாக நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஒரு பபிள்ஸ் இருந்தாலும் கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிடுது. இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் நைஃப் வச்சு நீங்கள் வந்து எடுத்து விட்டிங்கன்னா நம்ம எடுக்கும் போது நல்லா ஈஸியாக வரும். இந்த மாதிரி உடன் இதுலேயோ இல்லை பிளேட்லேயோ மாற்றிக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியம் தான் சைஸில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது கூடவே பிரெட் க்ரம்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வந்து மைதாவும் சுகர், பால் வச்சு நம்ம அதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ நம்ம நல்லா திக்காக வந்து ஒரு பேஸ்ட் தயாரிக்க போகிறோம். பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து கலந்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ இது ரெடி. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுது. நம்ம பண்ண டிப்பில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் படணும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போடும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் இருந்தால் போதும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் இப்போ ஆயிலில் போட்டுட்டேன். எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுது. நம்ம இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக ஃப்ரைட் மில்க் ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோட ஃப்ரைடு மில்க் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கிறதே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி நம்ம மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறது எல்லாமே ஒரு
10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பால் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் டக்குன்னு போங்க, பாலை ஃப்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.